வாசிங்கள் என்னோடு சேர்ந்து 1 சாமுவேலின் புஸ்தகம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு மனிதனை தேவன் எந்த நிலையிலே வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3:19 வாசிங்கள். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நம்ம யாரை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஆவியானவர் கொண்டு வருகிறார் என்றால், சாமுவேல் வளர்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, சாமுவேல். இந்த வாரத்தில் ஆண்டவரே நான் என்ன பேசணும், உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே நேரம் எடுத்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து என்னால் நகரவே முடியவில்லை. என்ன வார்த்தைனா, சாமுவேல் வளர்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்தான். இன்னைக்கு உங்க பேரை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வளர்ந்தீங்களா இல்லையா? ஜெபசிங் வளர்ந்தான் என்று நான் சொல்கிறது போல எத்தனை பேர் உங்க பேரை சொல்லி சொல்ல முடியும்? பாசனால வளர்ந்ததுனால தான் பாசர் இவ்வளவு ஹைட்டா வந்திருக்கிறேன், இவ்வளவு நல்லா குண்டா இருக்கிறேன், இல்ல நான் இவ்வளவு மீசையெல்லாம் வந்திருக்கு, இந்த வளர்ச்சி சொல்லல. சாமுவேல் வளர்ந்தான். அந்த வளர்ச்சி எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனுடைய வார்த்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார். தேவன் அவனுக்குள் இருந்து செயல்பட்டார். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வளர்ச்சியை பார்க்கிறோம். இந்த சாமுவேல் யார் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் என்ன கவனிங்க. சாமுவேல் யார்? இந்த இவனுடைய அம்மா வயிற்றில பிள்ளை இல்லாத போது, குழந்தையே இல்லை அவங்களுக்கு, அவருடைய கணவருக்கு 2 மனைவி, இந்த அம்மா ஒரு அம்மா. இவங்களுக்கு குடும்பத்தில் மனைவி பிள்ளை இல்லை. இந்த தாயார் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள், கண்ணீரோடு வந்தார்கள், பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணார்கள், இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளையை நான் உமக்காக வளர்ப்பேன், அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை அல்லாது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தன்னை முழுவதுமா கதறி அர்ப்பணித்து அன்னைக்கு ஒரு பிரதிஷ்டையோடு அங்கிருந்து போனார்கள். என்ன தீர்மானத்தோடு அவங்க அங்கிருந்து போனார்களோ, என்ன பொருத்தனையோடு போனார்களோ, கர்த்தர் அதே போல ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையின் பேர் தான், எல்லாம் சொல்லுங்க, அந்த பிள்ளையின் பேர் தான் சாமுவேல். சாமுவேலின் 4 கட்ட வளர்ச்சியில நம்ம கவனிக்க வேண்டிய முதல் வளர்ச்சி எப்படி இருந்தது என்றால், வாசிங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. பிள்ளை இன்னும், அந்த வார்த்தையை முடிந்தா குறித்து வச்சுக்கோங்க. பிள்ளை இன்னும் எப்படி இருந்தது? அப்போ ஒரு குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து விடுகிறாள். அப்பந்தான் பால் மறந்திருக்கிறான். அப்படின்னா அவன் எந்த நிலையில குழந்தையா இருந்திருப்பான் பாரு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நாம் கூட ஒரு முதல் நிலையில குழந்தையாத்தான் ஆரம்பிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வளர்ச்சி முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னா குழந்தையாய் ஆரம்பிக்கிறது. அதே போல சாமுவேலுடைய வளர்ச்சியும் அவன் ஒரு குழந்தையாக தேவ சமூகத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். அப்பந்தான் பால் மறந்திருக்கிறான். அதுவரைக்கும் தாயின் சார்ந்திருந்தவன், அவன் பால் மறந்த உடனே அந்த தாயார் அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சொன்னார்கள், இந்த பிள்ளை இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய பிள்ளை என்று சொன்னார்கள். பாருங்க, அவங்க கணவர்கிட்ட சொல்லும் போது அந்த கணவர் பல கேள்வி கேட்டிருக்கலாம். என்னம்மா, உனக்கே பிள்ளை இல்லை, ஒரே ஒரு பிள்ளை தான் உன் கையில இருக்கு, இந்த பிள்ளை இல்லைன்ற சொல்றதுனால தான் உனக்கு இவ்வளவு அவமானம் இந்த உலகத்துல, எத்தனையோ பேர் உன்னை தவறாய் பேசினார்கள், ஆனா இந்த பிள்ளைய கூட இப்ப நீ கொண்டு போய் ஆலயத்தில் விட போறியே என்று பல கேள்விகள் கேட்டிருந்தாலும் அவள் அதுக்கு சொன்ன ஒரு பதில், கிறிஸ்தவ வளர்ச்சியில, கிறிஸ்தவத்திலே நம்முடைய இருக்க வேண்டிய ஒரு முதல் வளர்ச்சியின் வார்த்தைகளை அவள் சொல்லுகிறத பாருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் எவ்வளவு தெளிவா சொல்கிறார் பாருங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால். போதும், நீங்கள் நல்ல கவனிங்கள். அந்த தாயார் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, ஏலி என்கிற ஊழியக்காரனை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இவனை கர்த்தருக்கென்று கேட்டேன், இவன் இப்பொழுது எனக்கு சொந்தமானவன் அல்ல, அவன் கர்த்தருக்கென்று என்ன செய்யப்பட்டவன் என்றால் ஒப்பு கொடுக்கப்பட்டவன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் இருந்து ஆரம்பிக்கிறது.
உங்களுடைய அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவன் பால் தான் மறந்திருக்கிறான். அந்த முதல் நிலையிலே அந்த தாயார் சொன்னார்கள், இவன் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், இவன் என்னுடையவன் அல்ல, இவன் கர்த்தருடையவன் என்று சொல்லி அவனை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்கள். 2025 ஆண்டு சந்திக்கிற தேவ பிள்ளையே, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பின் முதல் நிலைக்கு வந்திருக்கிறீங்க. இதுதான் குழந்தையின் நிலை. ஒரு குழந்தையே தேவனுடைய சமூகத்தில் இவ்வளவு முழுவதுமாய் அர்ப்பணிக்க முடியும் என்றால், ரட்சிக்கப்பட்டு நாம் இத்தனை ஆண்டு காலமாயிருக்கிறது, சிலர் ரட்சிக்கப்பட்டு 30 வருட காலமாயிருக்கிறது. ஆனால் இந்த முழு அர்ப்பணிப்பு நமக்குள் வரவில்லை என்றால், இந்த முதல் கட்ட வளர்ச்சியே வரல அப்படின்னா, நான் இன்னும் பாலே மறக்கல, இன்னும் நான் எப்படி இருக்கிறேன்னா ஆரம்ப கட்டத்தில், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைங்க, தேவனுக்கென்று கேட்கப்பட்ட பிள்ளை, அர்ப்பணிப்பு என்று முழுமையாய் சொல்லப்பட்டவன். அந்த தாயார் சொல்லிட்டாங்க, இவன் வீட்டில் இருக்கக்கூடியவன் அல்ல, இவன் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவன் என்று அவனை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சாமுவேலுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். ஏமா நான் வீட்டில் இருக்கக்கூடாது? நான் வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளை தானம்மா, வீட்டில் வேற பிள்ளை இல்லையே, உங்களை அம்மானு கூப்பிடுறதுக்கு வேற பிள்ளை இல்லையே, நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கேன், என்னை பார்த்தா இறக்க வரலையா, என்னை பார்த்தா உங்களுக்கு ஒரு இறக்க வரலையா, என்னென்னமோ கேட்டிருக்கலாம். ஆனால் அவள் சொன்ன வார்த்தை, இவன் கர்த்தருக்கென்று என்ன செய்யப்பட்டவன் என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை, இவன் யாருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன்? கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் கட்ட வளர்ச்சி. ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ குழந்தையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் எவ்வளவு தூரம் நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. ஒரு முழுமையான அர்ப்பணிப்பின் இருதயம் ஆண்டவற்ற வருணா, நான் முதல் படியின் ஒரு வளர்ச்சிக்குள் வருகிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாசுக்கு தெரியவா போது. ஆனா பல வேளைகளிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டியவர்கள் அர்ப்பணிக்காம இருப்போனா, நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள் முதல் கட்ட வளர்ச்சிக்க வரல. ஆனா எந்த தேவ பிள்ளை, ஆண்டவரே நான் உங்க சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளை அர்ப்பணிக்கிறேன், இந்த 2025 2024 போல இருக்கக்கூடாதப்பா, நாங்க மறுபடியும் எங்களை இந்த முதல் மாதத்திலே தேவன் விரும்புகிறது போல எங்களையே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கிறோமோ, வளர்ச்சியின் முதல் படியிலே கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அர்ப்பணிக்காத எந்த மனிதனையும் தேவனால வளர்த்தெடுக்க முடியாது. எனக்கு காலங்கள் அதிகமாக இருக்கலாம், என்னுடைய தகப்பனார் கிறிஸ்தவரா இருக்கலாம், எங்க அப்பா போதகரா இருக்கலாம், யாரா வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ கட்ட முதல் கட்ட வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா, என்னை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கிரியைகள் எனக்குள்ள வளர்ச்சிக்கு நேராக என்னை கொண்டு போகும். அது படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அழகு இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், என்ன கேட்டகரி வேணா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா, என்னுடைய முழு இருதயத்தோடு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் பாருங்க, என்ன முழுமையா ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறேன் பாருங்க, இனி இந்த உலகம் வேண்டான்னு சொல்றேன் பாருங்க, என்னுடைய பழைய நண்பர்கள் வேண்டான்னு சொல்றேன் பாருங்க, என்னுடைய பழைய வாழ்க்கை வேண்டான்னு சொல்றேன் பாருங்க. இதுதாங்க வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போகும். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த 2025 2024 போலவே இந்த இத்தனை நாளுக்குள்ள மறுபடியும் அதே போல ஒரு பழைய வாழ்க்கை, அதே போல அதையே செய்து கொண்டு வார வாரம் அதே எண்ணத்தோடு ஆலயத்துக்கு வருகிற ஒரு வாழ்க்கை இல்லாமல், இன்னைக்கு ஆண்டவற்றை இல்ல ஆண்டவரே எனக்குள்ள நான் வளர்ச்சியை விரும்புறேன், எனக்குள்ள ஒரு வளர்ச்சியை விரும்புறேன், என் பிள்ளைக்குள்ள ஒரு வளர்ச்சியை விரும்புறேன், எங்க குடும்பம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும், எங்க குடும்பம் ஜெபத்தில் வளர வேண்டும், எங்க குடும்பம் இன்னும் ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் வளர வேண்டும் என்கிற அந்த அர்ப்பணிப்பு வரும் என்றால் கர்த்தரும் உங்களை வளர்க்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அர்ப்பணிப்பு. அந்த சின்ன குழந்தை சொன்னாய் நான் கர்த்தர், அவங்க அம்மாக்கு அவங்க 1000 வார்த்தை எதிர்த்து பேசி இருக்கலாம். பைபிள் உடனே அவனை குறித்து சொல்கிறது. வாசிங்க அந்த 28 வசனத்துல கடைசி வசனம். உடனே அந்த சின்ன பிள்ளையா இருந்த சாமுவேல் முதல் கட்ட வளர்ச்சியை எப்படி இருக்கு பாருங்க. அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவன் அங்கே கர்த்தரை என்ன செய்தானா? அப்ப பாருங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா இதுதான்ப்பா இனி உன் வீடு, இனி நீ வீட்டுக்கு வர முடியாது, இந்த இடத்துல தான் நீ இருக்கணும், இங்க இருக்கிறார் பார் இந்த ஊழியக்காரர், இவர் தான் உன்னை பார்த்து பார், இவரை விட உன் தேவன் உன்னை பார்த்துக் கொள்வார் என்று அந்த ஆலயத்தில்
ஒரு பால் மறந்த குழந்தையை கொண்டு போய் விடும்போது எவ்வளோ, இப்ப பாருங்க இந்த ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மழலையர் பள்ளிக்கு கொண்டு போய் விடுவோம், அப்பதான் பால் மறந்துருக்கும் கொஞ்சம். அங்க போய் விட்டு அவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. ஐயோயோ, அத போல ஒரு கஷ்டம் கிடையாது. எனக்கு இன்னைக்கும் நினைவு இருக்கு. நான் சின்ன பிள்ளைய என்னுடைய மூத்த மகனை அவனை அந்த மழலையர் பள்ளிக்கு கூட்டு போகும்போது அந்த ஸ்கூல் பக்கம் வந்தவொடனே அவன் வச்சு அந்த ஸ்டியரிங்கை திருப்ப விட மாட்டான். அந்த சின்ன வயசுல அந்த பக்கம் நான் திருப்பினா இவன் இந்த பக்கம் திருப்ப பார்ப்பான். எனக்கு இன்னைக்கு நினைவு இருக்கு. வேண்டாம் 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 வேண்டான்னு என்னென்னமோ கதை சொல்லி எப்படியோ ஏமாத்தி கொண்டு போய் விட்டு வந்த எத்தனையோ காலம் உண்டு. நீ யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிள்ளையா அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டான் என்று சொன்ன உடனே அந்த சின்ன பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். என்னவா, கர்த்தரை என்ன செய்து விட்டான்? அவன் பணிந்து கொண்டான், அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டான். பாருங்க, அதுதாங்க ஒரு மனிதனுடைய வளர்ச்சியின் முதல் நிலை. என்ன நான் விட்டு கொடுப்பது, என்ன ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நான் இனி எனக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ அம்மானு தேடிக்கிட்டு இருக்காத, உன் அப்பாவை தேடாத. உனக்கு அம்மா அப்பா எல்லாருமே யாருன்னா, உன்னை நான் கேட்டு உன்னை பிள்ளையா எனக்கு கொடுத்தாருப்பார் அந்த தேவனுக்கு உன்னை விட்டு கொடு, அந்த ஆண்டவருக்கு உன்னை விட்டு கொடு, அந்த ஆண்டவரை தேடு, அந்த ஆண்டவரை பிடித்துக்கொள். அம்மான்னு என்ன கூப்பிடுறது இப்ப நேரம் அல்ல. வருஷத்துக்கு ஒரே ஒரு விசை தான் வந்து பார்ப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு விசை. அந்த ஒரே ஒரு விசை வந்து பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் இந்த சாமுவேல் என்கிற பிள்ளையாண்ட, சாமுவேல் என்கிற குழந்தை தேவ சமூகத்திலே ஆண்டவரை பணிந்து கொண்டவனாக தேவனுக்காகவே வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டான். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் கட்ட வளர்ச்சியே என்னை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்ததிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது போலதான் வெளியில தெரிகிறது, ஆனால் உள்ள ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் இன்னும் தேவனுக்கு முழுமையாய் விட்டு கொடுக்கல. அதனால்தான் வளர்ச்சியின் நிலைக்கு போக முடியல. நான் சொல்றேன், எந்த மனிதன் தேவனுக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனை நிச்சயமா கர்த்தர் வளர்க்காம இருக்கவே மாட்டார். ஆனா ஏதோ ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னை முழுமையா விட்டு கொடுக்க முடியாம இருக்கும்னா, இன்னைக்கு அந்த நபர்கிட்ட ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார், நீ அதையும் எனக்காக முழுமையா எனக்குள் நீ விட்டு கொடுப்பாய் என்றால் உன்னை வளர்க்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைக்க போதுமானவர். வளர்ச்சியின் முதல் நிலை குழந்தை நிலைதாங்க. ஒரு குழந்தைய போல, அதுக்கு கசப்பு கிடையாது, அதுக்கு வைராக்கியம் கிடையாது, அதுக்கு பகை கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா சொன்னாங்க, அண்ணா நீ தேவன் தான்ப்பா வளர்க்க எல்லாமே. அப்படி அம்மா, என்னையே நான் பணிந்து கொள்கிறேம்மா, என்னையே நான் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறேன். முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, நம்மளா இருந்தா அந்த சின்ன வயசுல இந்த ஆலயத்துல இப்படி போய் வந்து இருக்கணுமா, இதுக்கு ஒரு தேவன் தேவையா, இங்க கொசுக்கடி, அங்க ஒரே கடி, அந்த ஆள் சரியில்லை, அந்த ஆள் வேலை வாங்குறா, என்னென்னமோ சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கூட தன் வாழ்க்கையிலே அன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த அர்ப்பணிப்பிலிருந்து சாமுவேல் ஒரு நாள் கூட பின்வாங்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நான் அர்ப்பணிப்பிலிருந்து பின்வாங்கிட்டேனா? பாஸ்டர், நான் ஒரு காலம் அர்ப்பணிச்சேன் பாஸ்டர், ரட்சிக்கப்படும் போது நான் அர்ப்பணிச்சேன், ரட்சிக்கப்படும் போது நான் உண்மையாத்தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னால இருக்க முடியலன்னு சொல்வீங்கன்னா, அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வளர்ச்சி எங்க தடைப்பட்டது, யாரால் தடைப்பட்டது, எதனால் தடைப்பட்டது, எது உன் வளர்ச்சியை தடை செய்தது, ஏன் உன்னால் அர்ப்பணிப்புக்குள் மறுபடி வர முடியல? இல்ல பாஸ்டர், ஏதோ ஒன்று என்னை பின்னுக்கு இழுக்கிறது. நேற்றைக்கு கூட இரவுல ஒரு சகோதரி பேசும்போது சொன்னார்கள், எல்லாமே எங்கள் குடும்பத்தில் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் எங்களால் முன்னேறவே முடியவில்லை. அப்பதான் அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துறார். நான் அவங்க கிட்ட அதே தான் சொன்னேன், வளர்ச்சி அந்தந்த கால வளர்ச்சி வந்திருக்கணும், ஆனா வரல, எங்கேயோ தடைப்படுது. அவங்க கேட்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு என்ன ஜெபக்குறைவா, ஏன் என் குடும்பத்தை மட்டும் அடுத்த நிலைக்கு போக முடியல, அடுத்த கட்ட வளர்ச்சி போல, கர்த்தரத்தனை ஆராதிக்கிறது போல இருக்கு, என்ன எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்து இருக்கிறேன், கர்த்தர் அவர்களுக்கு என்னன்றதை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பேசும்போது ஏன் உங்கள் வளர்ச்சி தடைப்படுதுன்றதையும் நீங்கள் மறுபடியும் அர்ப்பணிக்கும் போது அதே வளர முடியாத இடத்திலே கர்த்தர் உங்களை வளர்க்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நாங்கள் வளர வேண்டும். சொல்லுங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த முதல் நிலை குழந்தையா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்கன்னா அதை முழுமையா ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க, முழுமையா ஒப்பு கொடுங்க, முழுமையா ஆண்டவற்றை சொல்லுங்க, ஆண்டவரே என்ன முழுசா விட்டு கொடுக்கிறப்பா, இந்த வருஷம் 2024 முடித்தது போல நான் முடிச்சிடக்கூடாது,
என்னில் ஒரு பெரிய வளர்ச்சி, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வளர்ச்சி, என் பிள்ளைகளுக்குள்ள வளர்ச்சி, எங்க சபையில ஒரு வளர்ச்சி. எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் என்ன செய்திருக்காங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருக்காங்க, வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அந்த பிள்ளை வந்து வேற ஒண்ணுமே பேசல, தன்னை அப்படியே அர்ப்பணிச்சான். அம்மா சொன்னதுல இருந்து ஒரு வார்த்தை கூட அவன் எதிர்த்தோ இல்லை இந்த தேவனுக்கு விரோதமா பேசல. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட முதல் நிலையில உங்களை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை வளர்க்க ஆரம்பிப்பார். எல்லா பிள்ளைகளுக்கும் வரணுங்க, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே வளரணும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். ஆமென். அந்த வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற காரியங்களை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து போகும்போது அதை விட்டுட்டு போறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. சில காரியங்கள் சிலருக்குள்ள பயங்கர தடையா இருக்கிறது, அதுதான் வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இல்ல ஆண்டவரே, இந்த காரியத்தை விட எனக்கு வளர்ச்சி தான் முக்கியம், நீங்க தான் முக்கியம், நான் என்ன முழுமையா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இங்கிருந்து போகும்போது விசுவாசத்தோடு முதல் கட்ட வளர்ச்சிக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை வளர்த்தெடுப்பார். இரண்டாவது பாருங்க, சாமுவேலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் கவனிக்கணும். வாசிங்கள் இப்பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். திரையிலே போடுங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது குழந்தையா இருந்த அவன் எப்படி மாறிட்டான்? என்னங்க வசனம் என்னங்க சொல்லுது? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். இப்ப பிள்ளை அந்த நிலை குழந்தையா இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்துட்டான், பிள்ளையா வந்துட்டான். அப்ப இந்த வயசு வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள வச்சுக்கோங்களேன். பால் மறக்கும் போது கொண்டு வந்து விட்டாங்க, இப்ப அடுத்த நிலைக்கு வந்துட்டான். வருஷம் வந்து பார்க்கும்போது இப்ப பிள்ளையாண்டான் என்கிற நிலைக்கு வந்துட்டான். அப்போ நான் சொல்லுவேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கூட ஒரு நாள் நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்தது நாம் ஒரு பிள்ளையாக தேவனுக்கு மாறி அவருக்கானவைகளை செய்கிறவர்களாக மாறுவதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு குழந்தை நிலையிலே நான் முழுசா அர்ப்பணிக்கல அப்படின்னா என்னால பிள்ளையா வளர்ச்சி அடைய முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த வளர்ச்சி தடைப்படுகிறதுனால அவர்கள் பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள கடந்து போக முடியாமல் இருக்கிறார்கள். வாசிங்க, இவன் பிள்ளையா இருக்கும்போது என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து. இப்ப பிள்ளையாண்டானோ எப்படி மாறிட்டானமா? பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்ப 3வது கட்ட வளர்ச்சி, பெரியவனாக வளர்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, என்ன வளர்ச்சி? கிறிஸ்தவத்துல அப்படியே படிப்படியா அடுத்தது கர்த்தர் எங்க கொண்டு போறான? பெரியவர்களாக மாற்றுகிறார். வாழ்க்கையை வந்து 20 பிரிச்சிடலான்னு சொல்லுவாங்க. முதல் 20, அடுத்தது 2வது 20ல இருந்து 40, 2வது கட்டம். 3வது கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 40ல இருந்து 60 இருக்கே, பயங்கரமான நேரம். நீங்க பாக்குறத பார்த்தா 3வது கட்டம்லாம் எங்க பாஸ்டர் பாக்குறோம்? 2வது கட்டத்துல அவன் போயிட்டு இருக்கான் வேகமா. 3வது கட்டம்னு ஒரு கட்டம் இருக்கு, 40 வயசுல இருந்து 60 வயசு. 4வது கட்டம் 60 வயசுல இருந்து 80 வயசு. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருந்தா இனிமேல் கின்னஸ் ரெக்கார்டு தான். அவர் 85, ஐயோ அவங்களை கூட்டிட்டு வாங்க உடனே, கடைசியா ஒருக்கா போட்டோ எடுத்துக்கலாம். 85 வயசுல அப்படி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, 3வது கட்டம் பெரியவனா மாறிட்டான். பெரியவன் வளர்ச்சி பாருங்க, நாளுக்கு நாள் வளர்றான் பாருங்க. ஆனா வேற யாரையும் அந்த வேதத்துல அந்த இடத்துல அதே ஆலயத்துல வேற யாரும் ஏலி வளர்ந்தான் என்றோ ஓப்னி பினகாஸ் வளர்ந்தார்கள் என்றோ அந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தல பாருங்க. இவனை 3வது சொல்றார், இவன் பெரியவனாக என்ன செய்துட்டானா? வளர்ந்துட்டா. இப்போ பெரியவனா வளரும் போதெல்லாம் என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 3:19. வேகமா நான் முடிக்கிறேன், நல்ல கவனிங்கள். நம்முடைய வளர்ச்சி பெரியவனாக நம்ம அடுத்தது வளரணும், நம்ம ஜெபம் பண்ணோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம் 20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெர்சிபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அடுத்தது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். சீலோவாவிலே கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு
தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப மூன்றாவது கட்ட வளர்ச்சியில நீங்க அந்த 3 வசனத்தை நல்லா வாசிருப்பீங்கன்னா, உன்னிப்பா கவனிப்பீங்கன்னா தெரியும். அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் கூட என்ன செய்தார்? இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, அந்த பெரியவனான வளர்ச்சியில கர்த்தர் அவன் கூட. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் என் கூட கர்த்தர் இருக்கிறதே நான் பார்க்க முடியல பாஸ்டர், நான் உணரல பாஸ்டர். அப்படின்னா நான் சொல்றேன், நம்ம இன்னும் அந்த வளர்ச்சிக்கு போல, அதனாலதான் கர்த்தர் என் கூட இருக்கிறதே நான் உணரலன்னு சொல்லுகிறோம். பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தர் கூட இருந்தார். இரண்டாவது அவனை குறித்து சொல்லப்படுது, அதே பெரியவனான வளர்ச்சியில அவன் தீர்க்கதரிசி என்று தான் முதல் பேர்சபா வரைக்கும், அப்படின்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சொல்றோம் பாருங்க, இந்த பார்டர்ல இருந்து அந்த பார்டர் வரைக்கும் அந்த அந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் இருக்கான் ஆண்டவர் தெரியப்படுத்தினாரா. மூணாவது வசனம் சொல்லுகிறது, அவன் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அவன் சொன்னா பாருங்க, ஒன்று கூட எங்க விழுந்து போலனா தரையிலே விழுந்து போகவில்லை. நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வளர்ச்சியின் மூன்றாவது கட்டம் பெரியவனாக வளர்வது அவசியம். கர்த்தர் கூட இருப்பார். நீங்க யார் என்பதை தேசம் அறிந்து கொள்ளும். நீங்க யார் என்பதை உங்க குடும்பத்தார் அறிந்து கொள்வார்கள். அப்புறம் பைபிள் சொல்லுது, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்க வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. இதுதாங்க பெரியவனான வளர்ச்சி. யாருக்கு சொல்லப்பட்டது இப்படிப்பட்டது வசனங்கள் வேதத்துல? சாமுவேல் என்னும் குழந்தை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சாமுவேல் என்னும் பெரியவன். அந்த பெரியவனோடு தான் கர்த்தர் இருந்தாருங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம், இந்த குடும்பத்தை நான் அழிக்க போறேன், நிர்மூலம் பண்ண போறேன். ஏன்னா அவங்க குழந்தை அவங்க என்கிட்ட அர்ப்பணிக்கல, இரண்டாவது அவர்கள் பிள்ளையாண்டானாகவும் எனக்கு நடந்து கொள்ளல, அவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனும் பெரியவனாக கூட நடந்துக்கல. ஆண்டவர் சொன்னார், என்ன கனம் பண்ணுகிறவர்களை தானே நான் கனம் பண்ண முடியும். இதே அதிகாரத்தில் இருக்க வசனம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். குடும்பம் கனம் அடையும். வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. நான் இன்னும் குழந்தையா கூட வரலையே, அர்ப்பணிப்பு இல்லைனா பெரியவனா வளர்றது தான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் கூட இருந்து நீங்க யார் என்பதை தேசம் அறிந்து கொள்ள செய்வார், குடும்பம் அறிந்து கொள்ள செய்வார். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எந்த ஸ்தானத்திலனா? பெரியவனான ஸ்தானத்தில். அதனால்தான் சங்கீதக்காரன் இப்படி சொன்னார், 143வது சங்கீதம் 10வது வசனம். இந்த பெரியவனான வளர்ச்சியில அவன் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். வாசிங்க 143:10. ஒரு பெரியவனாய் இருப்பவன் எப்படி நடப்பார்கள்? உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப சாமுவேல் என்னும் பெரியவன் அவன் வளர்ந்தான் பாருங்க. அவனுடைய நடக்கையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. சொல்லுங்க, அவனுடைய நடக்கையெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு நடக்க கூட கர்த்தர் விரும்பாதது அவன் நடக்கவே இல்லை. அதுதான் மூன்றாவது கட்ட வளர்ச்சி. அர்ப்பணிப்பு, இரண்டாவது பணிவிடை, பணிவிடையின் மூன்றாவது சாணம், எல்லாமே தேவனுக்கு பிரியமாத்தான் செய்வோம். ஒரு சின்ன காரியம் கூட, ஏதாவது ஒரு சின்னது செய்துட்டா கூட, ஐயோ ஆண்டவரே இது உமக்கு பிரியம் இல்லாம செஞ்சிட்டனோ, அதுதாங்க ஒரு பெரியவனான வளர்ச்சி. அது நான் குழந்தையா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது ஆண்டவர் பிரியமா இருந்தா பிரியமா இல்ல இருந்தா, அதுதான் குழந்தையுடைய வளர்ச்சி. ஆனா நீங்க பெரியவனா வளர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வினாடி ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கிறனா, உமக்கு பிரியமா இருக்கிறனா, உமக்கு பிரியமா செய்திருக்கனா, என் பிள்ளைக்கு உங்க பிரியமா செய்திருக்கிறனா. இந்த வளர்ச்சிக்கு இந்த 2025 ஏன் வரக்கூடாது? சில சொல்லலாம், பாஸ்டர் நான் முழுசா அர்ப்பணிச்சிட்டேன் குழந்தை ஸ்தானத்திலிருந்து. நீ ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்ன என்னவா மாற்றுங்க. அடுத்தது பிள்ளையாண்டான். எல்லாம் சொல்லுங்க, குழந்தைக்கு அப்புறம் என்ன ஸ்தானம்? பிள்ளையாண்டா. பிள்ளையாண்டானுக்கு அப்புறம் என்ன ஸ்தானம்? எங்களையும் பெரியவனாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை மட்டுமே செய்கிறவர்களாக நீர் எங்க கூட இருக்கிறது தேசம் அறிந்து கொள்ள. அதுதாங்க ஒரு பிரியமான நடக்க. கர்த்தருக்கு பிரியமா நடந்தா கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருந்து நீங்க யாருன்னு மற்றவங்களுக்கு நிச்சயம் காண்பிப்பார். நீங்க யாருன்னு மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுதான் சாமுவேலுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது கட்ட வளர்ச்சி. இந்த நாள்ல நம்ம விரும்பணுங்க, வளர்ச்சியை விரும்பணும். இந்த வளர்ச்சியை நீங்க விரும்பலனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பட்டு போன மரம் போல போயிடும். ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் துளிர் விட்டுதுங்க, அப்புறம் அவங்கள தேடி பார்த்தா கூட காணுங்க, அவங்க ஏதோ பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க, வேற யாரோ கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாங்க, இல்ல அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, இல்லங்க இந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்காங்க. இது எல்லாம் வளர்ச்சியின் ஆரம்பத்துக்குள்ளே பட்டு போகுது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது படிப்படியா முன்னேறி கொண்டிருக்கிற வாழ்க்கை.
என் நேசரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வளர்ச்சியில ஒவ்வொரு கட்டமான வரணும். அதை வாஞ்சிப்பீங்கன்னா தேவன் கொடுப்பாருங்க. வாஞ்ச இருந்தா போதுங்க. இதுக்கு பணமோ இதுக்கு பதவியோ இல்லைன்னா இதுக்கு வேற எதுவுமே செலுத்த தேவையில்லை. என்னுடைய அர்ப்பணிப்பு, இரண்டாவது கர்த்தருக்கான பணிவிடை, மூன்றாவது கர்த்தருக்கு பிரியமா அந்த பெரியவன் நடந்தான். நான்காவது அவனுடைய நான்காவது கட்ட வளர்ச்சி 60 வயசுல இருந்து 80 வயசு. 2 வசனத்தை வாசி முடிக்கலாம். வாசிங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 8:1 வாசிங்க. 1 சாமுவேல் 8:1 வாசிங்க. அவருடைய முதிர் வயது என்கிற வார்த்தையை சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். போதும். இப்ப நீங்க சொல்லுங்க, நான்காவது கட்ட வளர்ச்சி எது? முதிர்ச்சி வயது. இந்த முதிர் வயதில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தனக்கு பின் வருகிற தலைமுறையினருக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அவன் மற்றவர்களை அபிஷேகிக்கிறவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்க முதிர் வயதுல இருக்கிற வயதாயிருச்சு பாஸ்டர், 60 வயசு வந்துருச்சு. எத்தனை பேர் அடுத்த தலைமுறையினரை ஆசீர்வதிப்பதற்கும் அநேகரை ஆசீர்வதித்தவர்களை ஊழியத்தில் எழுப்புவதற்கும் அந்த கட்ட வளர்ச்சி வந்துட்டீங்களா? அந்த அளவுக்கு மற்றவங்களை நீங்க உந்தி தள்ளி கொண்டிருக்கிறீங்களா? இல்லப்பா சார், வயசாயிருச்சு, ஆனா நான் இன்னும் அந்த நிலையெல்லாம் வரல அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவரே இந்த 2025 நான் இந்த 4 கட்ட வளர்ச்சியை நான் என் வாழ்க்கையில பார்க்கணும். ஆண்டவரே, முதிர் வயதா மாறிட்டான் பாரு, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிட்டான் பாருங்க. அவன் போய் ஒரு தாவீது அபிஷேகம் பண்ணின போது ஒரு நாள் தாவீதின் வம்சத்துல இயேசுராஜா வந்துட்டார் பாருங்க. அன்னைக்கு ஒரு சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போய் கர்த்தர் கொடுத்த தன்னுடைய ஊழியத்தின்படியே முதிர் வயதிலும் அடுத்த தலைமுறையினருக்கு அவனை ஆசீர்வாதமாய் மாறிவிட்டார். அப்ப தேவன் தாங்க ஒருத்தனை எல்லா கட்டத்திலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார் பாருங்க. சாமுவேல் என்னும் குழந்தை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சாமுவேல் என்னும் பெரியவன், சாமுவேல் என்னும் முதிர் வயதுள்ளவன். இந்த 4 கட்ட வளர்ச்சியும் ஒருவேளை இன்னைக்கு வயசு குறைவா இருக்கலாம். பாஸ்டர் 60 வயசு வரட்டும் பாஸ்டர், அந்த நேரத்தில் முதிர்ச்சி யோசிக்கலாம், அதுக்கல்ல சொல்லல. நீங்க படிப்படியா நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய வளர்ச்சி கிரியை செய்ய ஆரம்பிக்குங்க. நீங்க அநேகருக்கு இப்பவுமே ஆசீர்வாதமா மாற கர்த்தர் இடம் கொடுப்பார். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன். இந்த உலகம் வாய்ப்புகளை எடுக்கும் உலகம், இது வாய்ப்பே கொடுக்காது இந்த உலகம். ஆனா நம்முடைய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். வா, வளரு வளரு, மன்னிக்கிற, ஏற்றுக்கொள்ற, வா மறுபடியும் வா, சோர்ந்து போயிட்டியா மறுபடியும் வா, உன்னை உருவாக்குறவா, அர்ப்பணி, தேவ சமூகத்தில் என்ன முழுசா என்கிட்ட விட்டு கொடு. அடுத்தது பணிவிடை செய்ய ஆரம்பி, எனக்கானவைகளை செய், பிள்ளையாண்டானா மாறு. மூன்றாவது பெரியவன், கர்த்தருக்கு பிரியமா எல்லாவற்றிலும் நடக்க ஆரம்பி. நான்காவது முதிர் வயது உள்ளவன், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு பெரிய சந்ததியை எழுப்புகிற அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். எவ்வளவு நல்ல ஆசீர்வாதமான ஓட்டம் பாருங்க. இப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். ஒரு துன்மார்க்கனை போல மறிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம கண்ணை மூடணும்னா நமக்கு பின்னாடி ஒரு தலைமுறை, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் என் ஆசீர்வாதமா கர்த்தரை சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருப்பார்கள். இவனுக்குள்ள இருந்த ஆவி பாருங்க, இவன் யார அபிஷேகம் பண்ணினானோ இவன் பிள்ளைகள் சரியா வரல. ஆனா தாவீது என்கிற ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணா பாருங்க. அவன் அந்த அபிஷேகத்தை பெற்று அவன் போய் அவன் பிள்ளைகிட்ட சொன்னா, எப்பா ஒரு காலம் கர்த்தரை மறந்துடாதப்பா. சாலமோன் கையை பிடிச்சிட்டு சொன்னா, கண்ணை மூடும் போது, நீ கர்த்தரை மறந்துடாதப்பா, கர்த்தரை நீ மறந்துடுவீனா அவர் உன்னை மறந்துடுவார். ஆனா நீ அவரை சேவிப்பினா உன்னை எல்லாரை விட ஆசீர்வாதமாய் வைக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். 4 கட்ட வளர்ச்சி. இன்னைக்கு இந்த 2025 என்ன செய்ய போறீங்க? நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இவங்களை நம்ம நிறைவேற்றுகிறதா தேவன் பேசிட்டாரு. ஆனா இன்னைக்கு வளர்ச்சியே அடையலனா நான் எப்படி கர்த்தருடைய காரியத்தை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். வளர்ச்சியே இல்லை, எப்படி நிறைவேற்ற முடியும்? அப்பதான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். சாமுவேலை போல உங்க ஜனத்துக்கிட்ட சொல்லு, உனக்குள்ள அந்த வளர்ச்சியை விரும்பு.
ஒவ்வொரு படியில நான் உன்னை வளர்க்க ஆயத்தமா இருக்கிறேன், உன் சபையை வளர்க்க ஆயத்தமா இருக்கிறேன், உன் பிள்ளைகளை வளர்க்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். 4 கட்ட வளர்ச்சிக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா, இன்னும் நான் குழந்தையா கூட வரல பாஸ்டர், எனக்கு ஆண்டவரே யாருன்னு தெரியாதது போல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்கலாமா? யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். என்னில் நிலைத்திருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாதுனா. அப்ப தேவன் இல்லாம நமக்குள்ள வளர்ச்சியே இல்லைங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை சார்ந்து இன்னைக்கு ஆண்டவரே என்ன ஒரு குழந்தையா விட்டு கொடுக்கிறேன். என் குடும்பங்கள் குழந்தையில இருந்து அடுத்தது நாங்க பிள்ளையாண்டானா மாறணும். பிள்ளையாண்டானா இருக்கிற நாங்கள் ஒரு நாள் பெரியவனாய் மாற வேண்டும். பெரியவனாய் இருக்கிற நாங்கள் முதிர் வயது உள்ளவனாய் மாறணும்.